ஆகாஷவாணி பெங்களூர். வணக்கம். ஸ்நேக பாரதி புரோகிராமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சூரியனும் சந்திரனும் ஒரு பொழுதில் வந்தால்தான் அது ஒரு நாள். எண்ணமும் எழுத்தும் சேர்ந்தால்தான் அது இலக்கியம். அதே மாதிரி பாவம், ராகம், தாளம் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு யோக நிலையோடு கூடியிருக்கின்ற ஒரு அற்புதமான கலைதான் இந்த பரதக்கலை. இன்னைக்கு என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியில பரதநாட்டியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, எதுக்காக பண்ணணும், அப்படி பண்ணா அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும், இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண இருக்கிறாங்க விதுஷி குரு ஸ்ரீமதி பூர்ணிமா ரஜினி, ஃபவுண்டர் டைரக்டர் நிதம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டான்ஸ் ஆர்ட் அண்ட் மியூசிக். குரு பூர்ணிமா அவர்கள் டான்சர், எடுகேட்டர், கோரியோகிராஃபர், ஆர்ட் என்டர்பிரனர். அவங்க விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டிக்கும் ஒர்க் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம கர்நாடக இசையிலையும் நட்டுவாங்கத்திலையும் நிறைய பயிற்சி பெற்றவங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர்ஸ் இன் மைக்ரோபயாலஜி, மாஸ்டர்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மற்றும் IIM கல்கட்டாவில் படிச்சிருக்கிறாங்க. இவங்க இப்ப PhD இன் டான்ஸ் அட் பெங்களூர் யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்நேக பாரதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். இதை கேட்டு இருக்கிற எல்லா லிசனர்ஸுக்கும் ஐ வுட் எக்ஸ்டெண்ட் a warm welcome. மேம், குழந்தைங்களுக்கு பரதநாட்டியத்தை கத்துக் கொடுக்கறதுனால அது அவங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பரதநாட்டியம் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டான்ஸ் ஃபார்ம் கிடையாது. நீங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸரை பார்த்தா யூ வில் ஹாவ் சீன் சோ மெனி ஆட்ரிபியூட்ஸ். இப்போ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், இல்ல அவங்க வந்து ஒரு ரூம்குள்ள வந்ததுமே அவங்க நடுக்கிற விதம், பாக்குற பார்வை, பேசுற விதம், மொழி, பல வருஷமா அந்த பரதநாட்டியத்தை கத்துக்கிறதுனால இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். மைண்ட், பாடி, ஸ்பிரிட், இது எல்லாமே இட் இம்பாக்ட்ஸ். அடுத்த கேள்வி, குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சிக்கு பரதம் எப்படி உதவி பண்ணுது மேம்? இப்போ ஏற்கனவே வி ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் பரதநாட்டியம்ன்றது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு வி டிஸ்கஸ்ட். ஸோ அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிசிக்கல் ஃபார்ம் அப்படின்னா உங்க அங்க, உப்பாங்க, பிரத்யங்க. ஸோ நீங்க பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தா அதுக்கு இட் இஸ் டெஃபினெட்லி ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பரதநாட்டியத்தை கத்துக்கணும் அப்படின்னா வி ஸ்டார்ட் ஃப்ரம் அடவுஸ். அடவுஸ்னா இனிஷியல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது கத்துக்கணும்னா தே டீச் இன் அ ப்ராப்பர் சிஸ்டமேட்டிக் வே. இது கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணணும், அதை அப்சார்ப் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ரீடெயின் பண்ணணும். அடுத்த கிளாஸுக்கு வந்தப்போ யூ வில் ஹாவ் டு ரிகலெக்ட் இட். மேம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு பேசிக்கான கொஸ்டின் மேம், குழந்தைங்களுக்கு எந்த வயசுல இருந்து இந்த பரதக்கலையை கத்துக் கொடுக்கலாம்? நீங்க ப்ராப்பர் பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு 6 வயசு மினிமம் ஆயிருக்கணும். எதுக்குன்னு கேட்டீங்களா, நம்ம பரதநாட்டியத்துல நம்ம பேசிக் உட்கார்ற அந்த பாஸ்டர் வந்து அரைமண்டி. அந்த அரைமண்டியில நம்மளுடைய ஹைட்டுக்கு பாதி அரை இஸ் ஹாஃப் மண்டி அப்படின்னா அரை மண்டியில உட்கார்றப்போ நம்ம என்டையர் பாடி வெயிட் வந்து நம்ம ஜாயின்ஸ் மேல போறது, நம்ம முட்டி மேல, நம்ம ஆங்கிள் மேல உட்கார்றது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நீங்க பார்த்தா இப்போ ஒரு ஸ்விம்மிங் இருக்கலாம், இல்ல ஒரு பேலே கிளாஸ் இருக்கலாம், அது எல்லாமே தே ஸ்டார்ட் when they are like 2.5-2 years. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த 2 years to 8 years ஒரு குழந்தைக்கு இட் இஸ் கால்ட் as the golden period. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கிளே மாதிரி இருப்பாங்க. நீங்க என்னதான் கொடுத்தாலும் அது they take it, they absorb it. மேம், அடுத்து இந்த பரதக்கலைய ஆரம்ப கல்வியில குழந்தைங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? 2.5 to 6-7 years நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோல்டன் ஏஜை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோல்டன் ஏஜை நம்ம எப்படி டேப் பண்ணணும்? we can take it to early education system. இப்போ இந்த ப்ரீ ஸ்கூல்ஸ் போயிட்டு நம்ம இந்த பரதநாட்டியத்தை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றோம், அது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? we cannot teach. அவங்களுக்கு அரமண்டியில உட்காந்து தயாத்தை கத்து கொடுக்க முடியாது. அப்படின்னா வேற என்ன கத்து கொடுக்கலாம்? பரதமுனி எழுதின நாட்டிய சாஸ்திரம். நாட்டிய சாஸ்திரா இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டான்ஸ். இதுல சங்கீதம் இருக்கு, இதுல ட்ரமட்டர்ஜி இருக்கு, ஷில்ப சாஸ்திரா, வாஸ்து சாஸ்திரா. அப்படின்னா இப்போ நீங்க உங்களுடைய கண் அசைவு, யுவர் ஐ மூமெண்ட்ஸ், அப்புறமா ஹெட் மூமெண்ட்ஸ், நெக் மூமெண்ட்ஸ், ஐப்ரோ மூமெண்ட்ஸ், இது எல்லாமே பரதமுனி 6000 வருஷத்துக்கு முன்னாடியே நாட்டிய சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஒரு டான்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே கத்துக்கணும். இதெல்லாமே
ஈஸியா பசங்க கத்துக்கிறாங்க. 6 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு நீங்க இப்போ in a proper order சமம், உத்வாஹிதம், ஆலோகிதம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்துல இது சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அது கஷ்டமே இருக்காது. அப்புறமா இந்த சம்ஸ்கிருதத்தை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால அந்த பசங்களுக்கு அவங்களுடைய மொழி, அந்த ஆக்சென்ட் இருக்கலாம், டிக்ஷன் இருக்கலாம், ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம், இது எல்லாமே இட் இம்ப்ரூவ்ஸ். நாட்டிய சாஸ்திரத்திலிருந்து எடுத்து அது எந்த ஏஜ்ல என்ன கத்து கொடுக்கலாம்ன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீச்சர். ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம், இப்ப நீங்க சொன்னீங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு, அதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க மேம். கண்டிப்பா. இப்ப நம்ம பரதநாட்டியத்துல ஹஸ்தாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கல்ப்சர்ல முத்ராஸ்ன்றோம். ஹஸ்தாஸ்ல சிங்கிள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், டபுள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் இருக்கு. சோ அதுவும் கூட சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலேயே இருக்கு, 28, 32 அந்த மாதிரி. சோ இது ஒரு ஆர்டர்ல சொல்லி கொடுக்கறப்போ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ 2 கையிலயும் நம்ம முத்திரை சொல்லி கொடுத்தா ப்ரீ ஸ்கூல் போற குழந்தைக்கு எந்த ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்கறாங்களோ அதுல மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இஸ் ஆன் தேர் கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் அண்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ். இப்போ இந்த ஹஸ்தாஸை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம லெஃப்ட் சைடு பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் பண்றது. இந்த முத்ராஸ் நாம 2 கையிலயும் பண்றப்போ போத் த ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் சைமல்டேனியஸா ஆக்டிவேட் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுனால நிறைய நியூ நியூரான்ஸ் நம்ம பிரெயின்ல எஸ்டாப்ளிஷ் ஆகுது. சோ இப்போ நீங்க ஒரு மைக்ரோசிப், கம்ப்யூட்டர் மைக்ரோசிப்ல எடுத்தா எவ்ரிதிங் இஸ் ஸ்டோர்ட் as memories. ஆமா மேம். சோ இந்த மெமரி நம்ம பிரெயின்ல எப்படி ஸ்டோர் ஆகுது? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூரல் கனெக்ஷன்ஸ். சோ இந்த முத்ரேஸ், இந்த ஐ மூவ்மெண்ட்ஸ், ஐப்ரோ மூவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே சொல்லி கொடுக்கறதுனால there is a permanent new neural connection which gets formed in the brain. மேம், இது வரைக்கும் குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு பரதம் எப்படி உதவி பண்ணுதுன்னு சொன்னீங்க. இப்போ குழந்தைகளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பரதக்கலை எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு மேம்? கண்டிப்பா. இப்போ பிசிக்கல் டெவலப்மெண்ட்னா நம்ம ஏற்கனவே சொன்னேனே, ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டர் ஸ்கில்ஸ், இதெல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் பண்றது, பசில் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம ப்ரீ ஸ்கூல்ல பண்றோம். ஆனா இந்த முத்ராஸ் அதெல்லாம் பண்றப்போ there are some very small finger digits. அண்ட் முத்ரே அப்படின்னா என்ன, ஹஸ்தா அப்படின்னா இட் இஸ் லைக் அ சீல். அப்படின்னா ஒரு நியூரல் கனெக்ஷன், நியூரல் பாத்வே யூ ஹேவ் சீல்ட் இட். சோ ஒரு முத்ரையை ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸுக்கு நீங்க புடிச்சிண்டா தட் நியூரல் பாத்வே கெட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். தட் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் மென்டல் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பரதத்துல யூ ஆல்சோ நோ, நீங்களே சொன்ன மாதிரி பாவ ராக தாளான்னு சொன்னீங்களே. சோ அந்த ரசா ஒரு பாவா அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் இமோஷன்ஸ். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஒரு குழந்தை இருந்த மாதிரி இன்னொரு குழந்தை இருக்காது. ஒரு குழந்தை இஸ் வெரி எக்ஸ்ட்ரோவர்ட், ஒரு குழந்தை ரொம்ப இன்ட்ரோவர்ட். பார்த்தா கிளாஸ்ல தே வில் நாட் ஈவன் ஸ்பீக், எங்கேயோ இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஸ்பஞ்ச் மாதிரி டீச்சர் சொல்றது எல்லாமே தே வில் கீப் அப்சர்விங். சோ அந்த குழந்தைக்கு ஹவு டு எக்ஸ்பிரஸ், நிறைய குழந்தைங்களுக்கு தே டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ். ஒன், கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில், லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், ஆர் தே ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். சோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இட் மேக்ஸ் தெம் மோர் கம்ஃபர்டபிள். இப்ப நம்ம அந்த குழந்தைக்கு நவரசா எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னா, இப்ப கார்த்தால எழுந்ததுமே பாத்தீங்களா, அம்மாவை நீங்க இரிட்டேட் பண்ணா வீட்டுல எந்த ரசம் வருது? ஆல் ஆஃப் யூ நோ இட் வில் பி ரௌத்ர ரசா. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அனெக்டோட் கொடுத்தா சைல்டு வில் அப்படின்னா அது மறக்காது. வீட்டுக்கு போய் த சைல்டு வில் டெல், அம்மா இன்னைக்கு நான் ரௌத்ர ரச பத்தி டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாரோ ஒரு குழந்தை விழுந்துட்டா அந்த குழந்தைய பார்த்து மிச்ச பசங்க எல்லாம் சிரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அது என்ன ஆச்சு? ஹாஸ்யா. Though it is a humiliation for the child, but the child knows எல்லாரும் சிரிச்சிட்டாங்கம்மா என்ன பார்த்து. So that is also one kind of ஹாஸ்ய ரசா. இப்போ அது ஸ்ருங்காரா அப்படின்னு வந்தா அதுல 2 விதம் இருக்கு. ஒன் இஸ் வாத்சல்ய ஸ்ருங்காரா, ஒன் இஸ் பக்தி ஸ்ருங்காரா, அண்ட் another one is ஸ்ருங்காரா. இப்போ ஒரு அம்மா சின்ன குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, இப்போ ஒரு யசோதா கிருஷ்ணாக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அதை ரசிச்சு பாக்குறா இல்லையா, தட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஸ்ருங்காரா. இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுன்னு போகணும்னா அம்மா குழந்தைய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த அழகை பார்த்து ரசிச்சு she will take her to the birthday party. So that is ஸ்ருங்காரா. ஸோ இந்த மாதிரி ஒரு anecdote கொடுத்து and you are also introducing your tradition, culture. இப்போ ஒரு கிருஷ்ணனுடைய ஸ்டோரி சொல்றோம், ஒரு மகாபாரதத்துல 6 எபிசோட் சொல்றோம், தேவி பத்தி சொல்றோம். இந்த மாதிரி when you start explaining with stories and anecdotes, the child will identify each rasa very easily. அது அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு the child will start participating in the class. The child will not sit aloof, எனக்கு இது சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்னு தனியா குழந்தை உட்காராது. because there will be ஏதோ ஒரு இன்சிடென்ட், the child will connect to itself. ஆமா மேம் இது எனக்கு ஆச்சு இந்த மாதிரி. the child will start participating. A child அந்த குழந்தைக்கு பேசவே
பிடிக்காது, பார்ட்டிசிபேட் பண்ணவே பிடிக்காதுன்னு இருக்கிற குழந்தை கூட the child will want to contribute to the discussion. So that is how ஒரு mental or psychological development ஆறுது. அப்போ இதோட அவங்களுக்கு அந்த ஷைனஸ், ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே போயிடும் இல்ல மேம்? ஆமா. எதுக்குன்னா நீங்க இப்போ ஒரு பரதநாட்டியம் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் இருந்தாலும் அந்த 10 பேர் முன்னாடி வந்து நின்னு சொல்லி கொடுத்த அடவுவை அந்த சீக்வென்ஸ்ல மறுக்காம தாளத்துக்கு, தட் இஸ் ஃபார் மியூசிக், ஒழுங்க பண்ணிட்டு போகணும்னா அந்த சின்ன குழந்தைக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ சின்ன வயசுல இருந்து இது பழக்கம் படுத்துட்டா when the child graduates, வேலைக்கு போறான், இன்டர்வியூ கொடுக்கறாங்க, குரூப் டிஸ்கஷன் பண்றாங்க, நாளைக்கு ஒரு 10 பேர் டீம் மெம்பர்ஸ் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணணும்னா the child will not hesitate. எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் நான் 10 பேர் முன்னாடி how should I present myself, அதுக்கு வேண்டிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்ன. அண்ட் தென் ஆல்சோ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுறது பாத்தீங்கன்னா ஒரு சலங்கை விழுந்துடும், ஒரு சூர்யா சந்திரா விழுந்துடும், ஒரு ஃப்ளவர் விழுந்துடும், பட் ஸ்டில் த சைல்ட் வில் கண்டினியூ டான்சிங் இல்லையா? ஆமா. ஸோ வாட் இஸ் தட்? இட்ஸ் அ கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரியே இந்த கார்பரேட் வேர்ல்ட தாக்கும் போது கூட யூ வில் பி பேங் ஆன். உங்களுக்கு யூ வில் பி சோ கான்ஃபிடென்ட். டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறாங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறாங்க, மல்டி டாஸ்கிங் கத்துக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் when the child grows up as an individual. இந்த பரதக்கலைய ஒரு குழந்தை கத்துக்கிறதுனால அகாடமிக் சைட்ல எப்படியான ஒரு சப்போர்ட் இருக்கு மேம்? கண்டிப்பா. சோ as we discussed, இப்போ ஏற்கனவே ஒரு physical fitness ஆச்சு, various faculties of mental ability we discussed. So இப்போ நீங்க early education system எடுத்தீங்கன்னா அங்க ஒரு 9 intelligence theory அப்படின்னு இருக்கு. So it can be mathematical intelligence, linguistic intelligence, social intelligence, இந்த மாதிரி வேற வேற there are coinage which have been done. So mathematical abilityன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க 2+2 4 அப்படின்னு ஒரு டீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ப்ரீகேஜில, யூகேஜில. ஆனா அது குழந்தை எப்படி நினைவு வச்சுக்கிறது? இப்ப நம்ம அதே ஒரு பரதநாட்டிய அடவுல செகண்ட் தட்டடவு பிளஸ் அதே காலியே இன்னொரு 2 டேப் போடுக்கண்ணா அப்படின்னு வீல் டெல். அப்படின்னா 2+2 டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 4. As you told, பாவ ராக தாள. So these are integral to பரதநாட்டியம். இப்போ நம்மளுக்கு தாளம் இல்லாம there is no பரதநாட்டியம் without rhythm இல்லையா? So அந்த rhythm என்ன? It is all on mathematical calculations. இப்போ நம்ம ஒரு த க தி மீ த க ஜ நு அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம்ல போறோம். So what is that pause? What is that? No. 1 அனுப்பின எவ்வளவு பாஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் சிலபிள் எப்போ சொல்லணும், all that goes in a progression. It follows a cyclical pattern. அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லி கொடுக்கறப்போ அடவுஸ் கூட ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க ஒரு 2x2 ஏரியா கொடுத்தா நீங்க எவ்வளவு ஆக்குபை பண்ணிக்கலாம் ஸ்பேஸ். அதே ஒரு 4x2 ஸ்டேஜ் கொடுத்தா how do you cover the space in the stage? So இதெல்லாமே ஒரு spatial awareness. When you start moving, அந்த குழந்தை பரதநாட்டியம் கத்துண்டு ஒரு சின்ன சின்ன அடவு போட்டு இல்ல சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்றப்போ whether I should move to my right, whether I should move to my left, இல்ல சர்க்கிள் மூவ்மெண்ட்ல பண்ணணுமா, ஸ்கொயர்ல போகணுமா, ரெக்டாங்கிள்ல போகணுமா, கர்வ்ல போகணுமா, டயகனல்ல போகணுமா. So what are you introducing? Geometry. So குழந்தைகளுக்கே தெரியாம you're introducing these concepts through பரதநாட்டியம். இதெல்லாமே the child will remember. முன்னே ஆமா அன்னைக்கு மேம் சொன்னா கை பிடிச்சிட்டு இப்படி சர்க்கிள்ல மூவ் பண்ணுங்கோ, ரவுண்டா போங்கோ அப்படின்னாங்க. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜியோமெட்ரி கான்செப்ட் when they introduce, the child will recollect. That is the mathematical ability. கண்டிப்பா மேம். லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்லோகங்க கத்துக்கிறதுனால என்ன அது லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸுக்கு என்ன வேணும்? ஆக்சென்ட், டிக்ஷன், pronunciation. So இப்போ நீங்க அதெல்லாமே சம்ஸ்கிருதத்துல இருக்கு. Now you know world over சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். Because it's the scientifically most advanced language. இப்போ நிறைய பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா க த ல ர ச ச இதெல்லாமே ரொம்ப கஷ்டம். செப்பல் சொல்ல தெரியாது குழந்தைகளுக்கு, சேர் சொல்ல முடியாது. நிறைய பசங்க சேர், சப்பல், லா ரா இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் அவங்களுக்கே தெரியாம அது மனப்பாட்டம் பண்றப்போ so the child will overcome those difficulties. Linguistic ability improve ஆகுது. With lot of attention and focus அதை பார்க்கணும், பார்த்தது நினைவு வச்சுக்கணும். நினைவு வச்சுன்றது அடுத்த கிளாஸ்ல வந்து they will have to recollect and they have to reproduce it. பழைய கிளாஸ்ல என்ன கத்துண்டோமோ அது புது கிளாஸ்ல பண்ணாதா டீச்சர் அடுத்த லெசன் சொல்லி தருவாங்க. So what are you building on? Observation, absorption and recollection. So these are the faculties which
சப்கான்சியஸ்லி we are developing it. அது குழந்தைங்களுக்கே தெரியாது இவ்வளோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோமா, இது ஒரு அடவு கத்துக்கிறதுனால, இல்ல இது ஒரு ஸ்லோகம் கத்துக்கிறதுனால, இந்த ஒரு முத்ராஸ் கத்துக்கிறதுனால. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த கண் அசைவு ஐ மூவ்மெண்ட்ஸ் கத்துக்கிறதுனால நவ் யூ நோ எல்லா பசங்களுக்கும் இந்த ஸ்கிரீன் எக்ஸ்போஜர் ஜாஸ்தி ஆயிடுது. போத் த பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ வீட்டுக்கு வந்தா ஒரு மணி நேரம் அம்மாக்கு டயர்டு, அப்பாக்கு டைம் இல்லை. ஸோ போனை கொடுத்துட்டு டேப் கொடுத்துட்டு உட்காந்து வச்சிடுறாங்க. ஸோ அதனால என்னாச்சு, ஐ மூவ்மெண்ட்ஸ் பண்றதுனால the eye muscles they become stronger. அந்த முத்ராஸ் பண்றதுனால நம்ம காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோலம் போட்டு இருந்தோம், மாவு பிசைஞ்சுட்டு இருந்தோம். இப்போ யாரான பாக்குறீங்களா, அதை கிளீன் பண்றதுக்கு யாருக்கு டைம் இருக்கு? சோ கோலம் போடுறல, மாவு பிசைறல, எல்லாத்துக்கும் மிஷின் வந்தது. ஆனா இந்த முத்ராஸ் எல்லாம் பண்றதுனால those finger digits are becoming stronger, your eye muscles are becoming stronger. உங்களுடைய absorption, observation, recollection, retention, memory and then the focus span. இப்போ ஒரு குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. பிகாஸ் the child needs variety. The child gets bored. ஆனா இது ஒன்னான பின்ன நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருந்த child gets so absorbed, the attention span increases, ability to focus increases. இந்த பரதக்கலை சமூக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு மேம்? கண்டிப்பா. பரதநாட்டியம் கத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் திங் இஸ் the child becomes the cultural ambassador. வெளிநாட்டுக்கு போனாலும் கத்துண்ட அந்த பரதநாட்டியம் அந்த குழந்தைய விட்டு போகாது. நாட்டை விட்டு குழந்தை வெளியில போலாம், ஆனா கத்துண்ட கலை அந்த குழந்தை விட்டு போகாது. So they are the cultural ambassadors. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இஸ் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். பழைய ஜெனரேஷன்ல தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருந்தாங்க வீட்டுல. இப்போ they've all moved to cities. Everybody, both the couples, அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போறாங்க. The child is left in day care. நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிருக்கிறதுனால social interaction has become very less. ஆனா இப்போ ஒரு பரதநாட்டியம் கத்து கொடுக்கறப்போ it is very rare. ஸ்டார்டிங்ல 1-on-1 classes நடக்காது. It is all group classes. So ஒரு குழந்தை ஒரு பேட்சுக்கு வந்தா அட்லீஸ்ட் ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க. அந்த 15 கிட்ஸ் கூட கத்துக்கிறப்போ, so how to be a part of the team and also how to stand out in that team. அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வருது. எல்லாருக்கும் தனித்தனியா சொல்லி தர மாட்டாங்க டீச்சர். எல்லாருக்கும் ஒன்னா சொல்லி கொடுக்கறப்போ how much each child absorbs and how much each child participates. So that is an other aspect of social interaction. இப்போ நம்ம கிளாஸ்ல கத்துண்டது வீட்ல போய் the child will tell, அம்மா இன்னைக்கு இத கத்துண்டே. And not just that, the child will start imitating. அப்படின்னா இப்போ டீச்சர் கிளாஸ்ல தையாத்தை தட்டுக்கோல்ல பண்ணது, குழந்தை வீட்டுக்கு போய் கிச்சன்ல ஒரு தட்டு ஒரு கரண்டி எடுத்துன்னு தையாத்தை. That is called role play. So the child will tell, இன்னைக்கு நான் டீச்சர், நீ தான் ஸ்டூடெண்ட், அம்மா தையாத்தை பண்ணு. பேரண்ட்ஸ் கொடுத்த பிராக்டிக்கல் ஃபீட்பேக். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் சொன்னா, இப்போ நீ கிருஷ்ணாவா மாறிடு, நீ பசுவா மாறிடு, நீ பட்டர்ஃப்ளையா மாறிடு. பசு எப்படி நடக்கிறது, பட்டர்ஃப்ளை எப்படி பறக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணணும்னா அப்புறமா த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னஸ். இப்போ என் ஃப்ரெண்டோட நான் நல்லா பண்ணா டீச்சர் என்ன முன்னாடி நிப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன், இப்போ இங்க ப்ரீ ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க இந்த 10 வருஷம் அனுப்பின கத்துண்ட பசங்களுக்கும் பரதநாட்டியத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிற பசங்களுக்கும் அதுல நிறைய மாற்றம் இருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஃப்ரம் day 1 the child is exposed to all these factors. எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். பரதக்கலையை கத்துக்கிட்டு ஒரு குழந்தைக்குள்ள இவ்ளோ பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றத நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாவும் தெளிவாவும் பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி துர்கா. கண்டிப்பா இது ஒரு கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட், ஒரு அங்கம், உப்பாங்கம், பிரத்யாங்கம். பரதநாட்டியம் ஒரு குழந்தை டெவலப்மெண்ட்டுக்கு டார்கெட் பண்றது. எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன விஷயத்தை உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே, இத பொறுமையா கேட்டு இருக்கிற எல்லா லிசனர்ஸுக்குமே என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் நன்றி. கண்டிப்பா. சோ இத கேட்ட பின்ன ஐ எம் ஷுர் எல்லா லிசனர்ஸுக்கும் they will not treat பரதநாட்டியம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு ட்ரீட் பண்ணாம they will definitely take it up as a education program, holistic கம்ப்ளீட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் அ சைல்ட். அதுவுமே எவ்வளவு சின்ன வயசுல இருந்து எவ்வளவு சீக்கிரமா நாம அந்த குழந்தைய நாம இன்ட்ரோடியூஸ் பண்றோமோ அவ்வளோ மேஜர் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கு. தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய ஸ்நேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்பது அடுத்த ஸ்நேக பாரதி தமிழ் நிகழ்ச்சி.